அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல கவுன்சிலிங் ரிலேட்டடான நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதுவும் டிஎன் ஆயுஷ் ரிலேட்டடா நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அத முழுசா பாருங்க. ரவுண்ட் 1ல நமக்கு எவ்வளோ பெனால்டி இருக்கும்? ஒரு கோர்ஸ் நம்ம 2 ஒரு சிலவங்க பிடிஎஸ் போட்டிருப்பாங்க, சித்தா போட்டிருப்பாங்க. ஒரு சிலவங்க எம்பிபிஎஸ் போட்டிருப்பாங்க, சித்தா போட்டிருப்பாங்க. அல்லது வெட்னரி அல்லது அக்ரி இந்த மாரி போட்டிருப்பாங்க. 2லயுமே சீட்டு கிடைச்சுச்சுன்னா என்ன பண்ணணும்? அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சார், நான் வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. சார் நான் பிடிஎஸ் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றேன். அண்ட் சித்தாக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். வாட் இஃப் ஐ காட் சீட் இன் பிடிஎஸ் அண்ட் சித்தா 2க்குமே கிடைச்சுச்சுன்னா என்ன பண்ணணும்? நான் பிடிஎஸ் தான் சூஸ் பண்ணுவேன் அந்த சிச்சுவேஷன்ல. பட் சித்தாக்கு எப்படி ரிஜெக்ட் பண்றது? இஸ் தேர் எனி ஃபைன் அமௌண்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான கொஸ்டின். எல்லாருக்குமே தேவையான ஒரு கொஸ்டின். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல கவுன்சிலிங் அப்படின்றது மொத்தம் 3 ரவுண்டு பிளஸ் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுன்னு சொல்றோம். இந்த 4 மெத்தடா 4 ரவுண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்க போகுதுங்க. ஸோ ரவுண்ட் 1 அப்படின்றது இப்போ நீங்கலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க. சரியா? அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதே மாரி பிடிஎஸ்ஸோ அல்லது வேறு ஏதாவது ஒரு துறையில உள்ள கோர்ஸையும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ 2மே ஃபைனலா உங்களுக்கு வந்து இப்போ சித்தாலயும் அலாட் ஆயிடுச்சு. இல்ல ஆயுஷ் கோர்சஸ்ல எதுலனாலும் அலாட் ஆயிடுச்சு. அலாட் ஆன பிறகு நீங்க வந்து அந்த சீட் வேண்டான்னு சொல்லி வெளிய போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து அலோவ்ட் இருக்கு. ஃபீஸ் வந்து உங்களுக்கு நீங்க கட்டக்கூடிய கவுன்சிலிங் டைம்ல 10,000 20,000 என்ன கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா திரும்ப குடுத்துருவாங்க. சரி இன்கேஸ் சார் நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். பட் திரும்பவும் எனக்கு வந்து அந்த காலேஜ் கிடைக்கல. பிடிஎஸ்லாம் எனக்கு சரியா கிடைக்கல. கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா சொல்றாங்க. திரும்பவும் சித்தா பண்ணலாமான்னு கேட்டா, ரவுண்ட் 1ல இருந்து நீங்க சீட் எடுத்துட்டு, அந்த சீட் வேண்டான்னு சொல்லி, திரும்பவும் வேண்டான்னு எழுதி குடுத்துட்டு, திரும்பவும் மறுபடியும் நீங்க வந்து நான் ஆல்ரெடி பிடிஎஸ்ல ஃபீஸ் அதிகமா கேட்கறாங்க. மறுபடியும் இதுக்கு பேசாம சித்தாவே ரூ. 1000 போயிரலாம்னு தோணுது அப்படின்னா, நீங்க அடுத்து ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. நீங்க ரவுண்ட் 2 திரும்பவும் அப்ளை பண்ணி, திரும்பவும் ரவுண்ட் 2 வந்து உள்ள போலாம். ரவுண்ட் 2னா அந்த ரவுண்ட் 2 புதுசா நியூ அப்ளிகேஷன்லாம் போட தேவையில்ல. அந்த அப்ளிகேஷன்லயே நீங்க வந்து ரவுண்ட் 2க்கு பார்ட்டிசிபேட் பண்றீங்களான்னு கேட்கும். அது எஸ் குடுத்து உள்ள போற மாரி இருக்கும். எப்பவுமே அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட மட்டும் மறந்துறாதீங்க. சரியா? சரி. இப்ப இந்த நிலையில உங்களுக்கு பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. இந்த ரவுண்ட் 1ல உங்களுக்கு பிடிஎஸ்ஸோ, அக்ரியோ ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, சித்தாவும் கிடைச்சிருக்கு அப்படின்னா, தாராளமா எப்ப வேணாலும் இப்ப நீங்க காலேஜ்க்கு போய் ரிப்போர்ட்டும் பண்ணிட்டீங்க சித்தால. அப்பயும் நீங்க டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு வெளிய வரலாம். எந்த விதமான ஃபைனும் கிடையாது. எப்பனாலும் டிஸ்கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்டர் டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸ் ஆஃப்டர் ஜாயினிங். அதாவது ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு நடுப்பட்ட சமயத்தில அப்படி எடுத்து வெளிய வந்தீங்கன்னா தான் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. இத புரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்தது ரவுண்ட் 2. சார் எனக்கு ரவுண்ட் 1லயும் வேற எந்த கோர்ஸுமே கிடைக்கல. சரி ரவுண்ட் 2க்காவது என்ன சித்தாவும் கிடைக்கல, ஆயுர்வேதம் கிடைக்கல. ரவுண்ட் 2க்கு நான் போறேன். அப்ப எனக்கு ஏதாவது பிடிஎஸ்ஸோ, அக்ரியோ கிடைச்சுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த சினாரியோல ரவுண்ட் 2ல உங்களுக்கு நீங்க ரவுண்ட் 1ல கிடைக்காதனால ரவுண்ட் 2க்கு அட்டெண்ட் பண்றீங்களான்னு கேட்கும். எஸ் குடுத்து உள்ள போற மாரி இருக்கும். அதன் பிறகு வித்தின் ஸ்டிப்புலேட்டட் டைம்ல நமக்கு வந்து வேண்டான்னு சொல்றோம். இப்ப ரெசிக்னேஷன் குடுக்குறோம். எனக்கு காலேஜ் வேண்டாம். எனக்கு பிடிஎஸ் இந்த சமயத்துல கிடைச்சிருச்சு. அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் ஷெட்யூல் வந்து தருவாங்க. அந்த டைம் ஷெட்யூலுக்குள்ள நம்ம வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்துட்டு வெளிய வந்துட்டோம் அப்படின்னா, அது நம்ம வெளிய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ரவுண்ட் 2ல அலோவ்ட் டூ எக்ஸிட் வித் ஸ்டிப்புலேட்டட் டைம் வித்தவுட் ஃபோர்ஃபீச்சர். அதாவது ஃபோர்ஃபீட்டர் அப்படின்றது என்னன்னா, நீங்க கட்டப்பட்ட அமௌண்ட்ன்றது உங்களுக்கு திருப்பி தரப்படும். ஆனா, அவங்க சொல்லப்பட்ட சமயத்துல, "சார் எனக்கு வேற கோர்ஸ் கிடைச்சுச்சு." அப்ப அவங்க சொல்லக்கூடிய டேட்டுக்குள்ள நீங்க வேற வெளிய வந்துரணும். வேண்டாம் அப்படின்ட்டு வெளிய வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸிட்டிங் அலோவ்டு. சரி. அதன் பிறகு எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் இன்கேஸ் சார் எனக்கு வந்து அடுத்த இதுலயும் கிடைக்கல. சரி அங்க கேட்டா அங்க போனா ஃபீஸ் அதிகமா கேட்கறாங்க. அப்ப நான் திரும்பவும் சித்தா மறுபடியும் பண்ணலாமான்னு கேட்டா, ரவுண்ட் 3க்கும் நீங்க எலிஜிபிள்னு சொல்ட்டாங்க. சரி. அதன் பிறகு அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இஃப் கேண்டிடேட் ரிசைன் பிஃபோர் த ஸ்டிப்புலேட்டட் டேட் இன் ரவுண்ட் 2, த கேண்டிடேட் வில் பி அலோவ்டு டூ ஃப்ரீ எக்ஸிட். அவங்க சொல்லப்பட்ட டைமுக்குள்ள ரவுண்ட் 2 எனக்கு வேற காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு. பிடிஎஸ் போறேன். வேண்டாம். நான் வெளிய போயிடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்க சொல்லப்பட்ட டேட்டுக்குள்ள நீங்க வெளிய வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது நீங்க கட்டின அமௌண்ட் எல்லாமே திரும்ப வந்துரும். சரி. அவங்க சொல்லப்பட்ட டேட்டுக்கு மேலேயே போயிடுச்சு. அப்படின்னா, நீங்க டிஸ்கன்டினியூஷன் ஃபீயா 1,00,000 பே பண்ணணும். கூடவே அட்வான்ஸ்டு டியூஷன் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் சேர்த்து பே பண்ணணும் அப்படின்றது தான் இதில உள்ள ரூல் அப்படின்றது. ஸோ டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது எவ்வளோ வரும்ன்றத நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. சரியா? அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா, நீங்க வந்துட்டு இப்ப நம்ம கவுன்சிலிங் சமயத்தில கட்டியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்ட தான் அவங்க டினோட் பண்றாங்க. ஸோ அத மட்டும் பிளான் பண்ணிக்கங்க. அதன் பிறகு, சார் நான் ரவுண்ட் 3 போறேன். ரவுண்ட் 3க்கு இந்த ரவுண்ட் 2ல வந்து நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா, உங்களால எந்த கட்டத்திலயும்
ரவுண்ட் 3க்கு அட்டன் பண்ண முடியாது. சரி, ரவுண்ட் 3 யார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, ரவுண்ட் 2ல சீட்டு கிடைக்காத நபர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க ரவுண்ட் 3 உள்ள போறதுக்கு எலிஜிபிள் உண்டு. சரி சார், நான் ரவுண்ட் 3ல ஏதாவது சீட்டு இந்த மாரி எனக்கு பிடிஎஸ், எம்பிஎஸ் கிடைக்க போகுது. அப்ப நான் வந்து சீட்ட ரெசிக்னேஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்டா, அப்படி போறதுக்கு எந்த விதத்துலயும் அலோவ் பண்றதில்ல. அலோவ் பண்றாங்க. அது எப்படின்னா, நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டும் 1,00,000 பெனால்ட்டியும் ஃபீஸ் கட்டுனீங்கன்னா தான், நீங்க வந்து அந்த இதுலருந்து வெளிய வர முடியும். ஸோ தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஜாயினிங் த அலாட்டட் சீட்ஸ் ஆஃப் ரவுண்ட் 2. அதாவது உங்களுக்கு எப்படின்னா, ஒரு முக்கிய 2 பாயிண்ட் இந்த இடத்துல பேசணும். அதாவது ரவுண்ட் 3க்கு போறீங்க. ரவுண்ட் 3ல போயிட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஸ் கிடைச்சிருச்சு. அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. ரவுண்ட் 3 வந்து நீங்க சீட் எடுத்துட்டீங்க. நீங்க போய் இந்த 10ஆம் தேதிக்குள்ள நீங்க போயிட்டு அந்த காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா, உங்களுக்கு 7ஆம் தேதியே பிடிஎஸ்ல சீட் கிடைச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, 8ஆம் தேதியே நீங்க வந்துட்டு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணல அப்டின்னா, அந்த காலேஜ்ல போய் எழுதி குடுக்குற மாரியோ, ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் அடுத்த கட்டத்துல என்னன்னு சொல்லுவாங்க. நம்ம அத ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் டியூஷன் ஃபீஸ் அப்புறம் கவுன்சிலிங்ல நீங்க கட்டுறீங்கல்ல, அந்த 20,000 போயிடும். ஆனா, நீங்க அவங்க சொல்லப்பட்ட அலாட்டட் டேட்டுக்கு மேலேயே போயிடுச்சு. ஆஃப்டர் ஜாயினிங் த அலாட்டட் சீட்ஸ் ஆஃப் ரவுண்ட் 2 டிஸ்கன்டினியூஸ் உள்ள போய் ஜாயினும் பண்ணிட்டீங்க. 10ஆம் தேதிக்கு போய் ஜாயினும் பண்ணிட்டீங்க. 15ஆம் தேதி உங்களுக்கு பிடிஎஸ் கிடைக்குது. அன்னைக்கு நீங்க வந்து வெளிய போணும்னு நெனச்சா, டிஸ்கன்டினியூஷன் வந்து ஃபீஸ்ன்றது பெனால்டி வந்து 1,00,000க்கும் கூட நீங்க கவுன்சிலிங்காக கட்டப்பட்ட எந்த அமௌண்ட்டும் திருப்ப தரப்படாது அப்படின்றத உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரி சார், ரவுண்ட் 4 அப்படின்னா என்ன சார்? ஸ்டே வேக்கன்சி. ஸ்டே வேக்கன்சின்றது யாரையும் புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிலாம் வர முடியாது. ரவுண்ட் 3ல யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ அவங்கலாம் இங்க வரலாம். ரைட். ரவுண்ட் 3 அப்படின்றது வெரி வெரி மேண்டேட்டரி. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் 3ல யாராவது ஒருத்தவங்களுக்கு சீட்டு கிடைச்சு, ரைட்டா? அப்புறம் ஏதாவது உங்களுக்கு சீட்டு கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தெளிவா பார்த்துக்கங்க. சீட்டு கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா, இஃப் நாட் ஜாயின்ட் ஃபோர்ஃபீட் அட்வான்ஸ் அவங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் தரப்படாது. டியூஷன் ஃபீஸ்க்கானது. அண்ட் நாட் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிலிருந்து அடுத்த வருஷம் தான் நீங்க வந்து அடுத்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியும். நடுப்பட்ட சமயத்தில ஆயுஷ் சம்மந்தமான கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஸோ பிடிஎஸ் அப்ப அப்ளை பண்ணலாம். நான் அட்டெண்ட் பண்ணலாமான்னு கேட்டா, அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போதைக்கு இதுதான் ரூல். ஒன்லி இந்த கவுன்சிலிங்ல 1 இயர்க்கு நீங்க வேற எந்த சீட் எடுக்க முடியாது. அடுத்த இயர்ல உங்களுக்கு சீட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படிதான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் ஜாயினிங் ஆஃப் அலாட்டட் சீட்ஸ் ஆஃப் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு பிறகு நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஆ அதுலயும் தெளிவா சொல்லியிருப்பாங்க. இஃப் நாட் ஜாயின்ட் அதாவது இந்த நாட் ஜாயின்லயும் 2 விஷயம் சொல்லணும். சொல்லப்பட்ட டேட்டுக்கு உள்ள போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா, 10ஆம் தேதிக்குள்ள எக்ஸாம்பிள் சொல்றேன். 10ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு டியூஷன் ஃபீஸோ, மத்த ஃபீஸோ 1 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த கவுன்சிலிங் இந்த ஆயுஷ் ரிலேட்டடா அட்டெண்ட் பண்ண முடியாது. சரி சார், நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண பிறகு நான் வந்து உங்களுக்கு வெளிய வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வெளிய வரலாம். அதுக்கு நீங்க வந்து 1,00,000 பெனால்ட்டியும், கூட அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ வந்து இது பண்ண முடியாது. அடுத்த 1 இயர்ல உங்களுக்கு எந்த விதமான கவுன்சிலிங்கும் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ இதுதான் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது கிளாரிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ பெனால்ட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ எளிமையா சொல்றேன். ரவுண்ட் 1ல அதாவது ஃபீஸ் சம்மந்தமா பெனால்ட்டி எதுவும் இருக்குமான்னு கேட்குறீங்க. 2 கவுன்சிலிங்ல ஏதாவது சீட் கிடைச்சிருச்சா நான் என்ன சார் பண்றது? அப்ப நான் சித்தா எடுக்கவா? அல்லது பிடிஎஸ் எடுக்கவான்னு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துரும்ல. பட் நான் பிடிஎஸ் தான் எடுக்க போறேன். அல்லது அக்ரி தான் எடுக்க போறேன். அப்ப நான் சித்தாக்கு என்ன பண்றது அப்படின்னா, ரவுண்ட் 1ல உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது கோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா, தாராளமா ஃப்ரீ எக்ஸிட் ஆகலாம். உங்களுக்கு ஃபீஸ்லாம் திருப்பி குடுத்துருவாங்க. ரவுண்ட் 2ல ஒருவேள ரவுண்ட் 2ல இருக்கிறப்போ உங்களுக்கு அக்ரியோ, பிடிஎஸ்ஸோ கிடைக்குது அப்படின்னா, நீங்க அதாவது அவங்க சொல்லப்பட்ட டேட்டுக்கு உள்ள நீங்க வந்து வெளிய வந்துட்டீங்க, எக்ஸிட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃபீஸும், அந்த எந்த விதமான ஃபைனும், பெனால்ட்டியும் கிடையாது. பட் சார் நான் காலேஜ்லயே போய் ஜாயின் பண்ணிட்டேன். அவன் வேற 10ஆம் தேதி டேட் குடுத்தான். 10ஆம் தேதிக்கு போய் ஜாயினும் பண்ணிட்டேன் சார். 15ஆம் தேதி பிடிஎஸ் கிடைச்சிருச்சு சார். நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பா 1,00,000 பெனால்ட்டின்றது பே பண்ணி தான் ஆவணும். கூட கவுன்சிலிங்ல பே பண்ண அந்த அமௌண்ட்ட பே பண்ணி தான் ஆவணும். அதன் பிறகு இன்கேஸ் ரவுண்ட் 3ல உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருச்சு பிடிஎஸ். 10ஆம் தேதிக்குள்ள ரிப்போர்ட் பிடிஎஸ் கிடைச்சிருச்சு. அவங்க சொல்லக்கூடிய டேட்டுக்குள்ள நீங்க வந்து 10ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணல. 7ஆம் தேதி பிடிஎஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்க வெளிய வந்துட்டீங்க அப்படின்னா, ஃபோர்ஃபீட் ஃபீஸ் மட்டும் டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு தரமாட்டாங்க. பட் நெக்ஸ்ட் எந்த ரவுண்ட்லயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வேற கோர்ஸ் நீங்க தாராளமா போயிரலாம். பட் நீங்க காலேஜ்ல போய் 10ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. 15ஆம் தேதி பிடிஎஸ் கிடைக்குது. அப்புட்ன்னா டிஸ்கன்டினியூஷன் ஃபீ அப்படின்றது 1,00,000 பேயும், பெனால்டி பே பண்ணணும். கூடவே அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே எதுவும் தரப்படாது. ஸோ ரவுண்ட் 3 அப்படின்றது வெரி வெரி சேஃப். அதாவது சேஃப்ன்றது ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணணும். இதுல நீங்க வந்து ரவுண்ட் 4 வந்து போறீங்க. போறப்போ
நீங்க வந்து 10ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ண சொல்றான். ஆனா 10ஆம் தேதிக்குள்ள நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே 7ஆம் தேதியே உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்க பிடிஎஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அந்த டியூஷன் ஃபீஸு மத்த எந்த விஷயமும் உங்களுக்கு தரமாட்டாங்க. அதுல கூடுதலா அடுத்து 1 இயர்க்கு ஆயுஷ் கோர்சஸ் எதுவும் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் அட்டெண்ட் பண்ணலாம். 2026 அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இருக்காது. அதன் பிறகு, சார் நான் அந்த டேட்டுக்குள்ள ஜாயினும் பண்ணிட்டேன். 10ஆம் தேதி போய் ஜாயின் பண்ணிட்டேன். பட் 15ஆம் தேதி எனக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குன்னா, பெனால்டி, அட்வான்ஸ் ஃபீஸ் எதுவுமே தரமாட்டான். 1,00,000 பெனால்டி கம்பல்சரி. கூடவே 1 இயர்க்கு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இப்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவ ஷேர் பண்றேன். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.